ஹாய் கைஸ், வெல்கம் டு சைஃபிக் சைனரா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே டாபிக்ஸ்லாம் அப்பார்ட் பண்ணி பார்த்தோம்னா நீங்க ஏன் உங்களை பத்தி எந்த வீடியோவும் போட்டுக்க மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஹாய் கைஸ், வெல்கம் டு சைஃபிக் சைனரா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்த கொஸ்டின் தான். நீங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பேசுறீங்க, நிறைய டாபிக்ஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதனால இதை பேசுறீங்க அப்படிங்கிறது தான். இந்த வீடியோல நான் யாரு, இந்த ஃபீல்டுக்குள்ள நான் எப்படி வந்தேன், எதனால இந்த பிளாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் கொஞ்சம் போரா கூட இருக்கலாம். பட் இதை நான் கொடுத்துதான் ஆகணும். எப்பயுமே ரீச் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி, இல்ல ரீச் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம யாரு, நம்ம இது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படிங்கறது அதை யாரு எக்ஸ்பிளைன் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லிதான் ஆகணும். அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு 20 or 22 இயர்ஸ்லாம் இல்ல, எனக்கு இப்போ 18 இயர்ஸ் தான் ஆகுது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும். ஈவன் என் பேர் அரவிந்தன், நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. இந்த பிளாக்ஸ் போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சயின்ஸ் தான் நிறைய டாபிக்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே சயின்ஸ்ல ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. சயின்ஸ்ல நிறைய டாபிக்ஸ் போனா நிறைய பேத்துக்கும் நிறைய கான்செப்ட்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஒருத்தருக்கு நம்ம ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபீல்ட்ல நம்மளுக்கும் நாலேஜ் அதிகமாகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தவங்களுக்கே சொல்லி தருவோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பிளாக் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல போட்டிருப்பேன். அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரிலீஜியஸ் டாபிக்ஸ் பேசுங்க, இல்ல டெக் டாபிக்ஸ் பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால அதையும் கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு போட்டிருப்பேன். இதுதான் ஒரு காமன் பினாமினன். இது நான் பினாமினன் சொல்லிட்டேன், பட் பரவாயில்ல. இன்ஃபேக்ட் இந்த டாபிக் அதாவது இந்த சேனல் ஆரம்பிச்சு, இந்த சைஃபிக் சைனரா ஆரம்பிச்சு இதோட 1 year முடிய போகுது. இதெல்லாம் கொஞ்சம் பேராகிராஃப் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும். பட் இன்ஃபேக்ட் நான் ரீச்சை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் பேருக்காக நான் ஷேர் பண்ணுவேன். ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்ல வாட்ஸ்அப் ஆகட்டும், இல்லைன்னா நிறைய சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும். அதுல பாக்குறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.0001% தான். அதுல பாக்குறவங்கள நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கலாம், நிறைய லைக்ஸும் இருக்கலாம், டிஸ்லைக்ஸும் இருக்கலாம். ஏன்னா எந்த விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது நீங்க ஒரு மோட்டிவேஷனா கூட இருந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம்னாலே சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்றவங்களை நம்மளோட கெயினா எடுத்துக்கணும், அப்போஸ் பண்றவங்களையும் நம்மளோட கெயினா எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம வளர முடியும். ஏன்னா ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது எல்லாருமே பாராட்டிட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க. நம்மள யார் கொத்தம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க மூலியமா தான் நம்ம இன்னும் பெட்டர் ஆக முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். அதே மாதிரி ஷேர் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி லிங்க்லாம் அனுப்பாத அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எந்த ஒரு எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாலும் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எப்ப அதை பண்ணி பாதிலேயே நம்ம விடுறோமோ அப்பதான் நம்ம அதுல உண்மையாவே தோத்து போறோம் அப்படின்னு சார் அப்துல் கலாம் சாரே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிச்சு அதுல தோத்து போறது கிடையாது. அதுல நம்ம எப்ப குவிட் ஆகி வெளியில வருமோ அப்பதான் அதோட உண்மையான தோல்வியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்ட எல்லாத்துக்கும் அதே மாதிரி நிறைய பேர் உங்களோட சேலரி எவ்வளவு யூடியூப்ல இருந்து நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னு கேட்டீங்க. இது வரைக்கும் 0 மானிட்டைசேஷன் கூட நான் இன்னும் எனேபிள் பண்ணல. அதுதான் ஒரு கவலைக்கிடமான விஷயம். இன்ஃபேக்ட் இந்த ஃபியூச்சர் நம்ம டெவலப் ஆகும், நம்ம சைஃபிக் சைனரா ஃபேமிலி பெருசாகும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு விஷயம் இருக்கும் இல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஒரே வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். This is signing off, Aravindan from Scific. Sayonara.